பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ். இனிமே அவனை உயிரோட விடக்கூடாது. உதயம் தேட்டரில் மொத்தம் 4 ஸ்க்ரீன் இருக்குது. அந்த தேட்டரினுடைய கலெக்ஷன் ரொம்ப பேடாக இருக்கிறதுனாலையும், அந்த முதலாளிகள் தொடர்ந்து நஷ்டத்தை சந்திச்சுட்டு வரதுனாலையும், அதில் ஏற்கனவே நிறைய கோர்ட்டு கேஸ்லாம் இருக்குது. அவங்க எல்லாம் சேர்ந்து அது வேண்டாம் வித்துடலாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இதெல்லாம் தமிழ் சினிமாவோட வீழ்ச்சி இப்படி பார்த்துக்கணுமா, அல்லது மக்கள் வந்து சினிமா தேட்டருக்கே வரல அதனால தான் தேட்டர்லாம் மூடுறாங்க இப்படி பார்க்கணுமா? இது வந்து தமிழ் சினிமாவுடைய வீழ்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். மக்கள் சினிமா தேட்டருக்கு வரமாட்டேங்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி சார் சிஎம்மாக இருக்கும்பொழுது எங்களுக்கு ஒரு ரேட் ரிவிஷன் கொடுத்தாரு. அந்த ரேட்டு தான் இன்னி வரைக்கும் இருக்குது. ஆனால் சப்சிக்வெண்ட் அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு அந்த மின் கட்டணம் மாற்றி அமைக்கப்பட்டது. அந்த மினிமம் வேஜஸ் ஆக்டுக்கு கீழே வருஷம் அந்த தொழிலாளர்களுடைய சம்பளம் அதிகப்படுத்தப்படுது. அப்போ நாங்கள் எப்படி மீட் பண்ண முடியும்? ரெண்டாவது, நிறைய தேட்டர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி லீஸ் பேசிஸில் தான் நடத்தப்படுது. என்ன காரணம்? ஏன்னா ஓனரால் நடத்த முடியல. பிவிஆர் சினிமாஸ்ன்னு இருக்குது தமிழ்நாட்டிலே. கிட்டத்தட்ட ஒரு 150 ஸ்க்ரீன் அவங்க வச்சுருக்காங்க. பிவிஆருடைய ஆண்டு கணக்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 600 கோடி ரூபாய் நஷ்டத்தில் அவங்க இருக்காங்க. நீங்கள் இதை எடுத்து பாருங்கள். குடும்பம், லேடிஸ், குழந்தைகள் வந்தால் தான் அந்த சினிமா ஓடும், அந்த சினிமா தேட்டர் ஓடும். அது மைனஸ் ஆகிடுச்சினால அந்த தேட்டர் மைனஸ் ஆகிடும். இப்போ பெண்கள் சினிமா பார்க்க தேட்டருக்கு வர்றது இல்லையா? பெண்கள்னு இல்லை, பொதுவாகவே ஆடியன்ஸ் அதிகமாக வர்றதில்லை. ஒரு காரணம் ஓடிடி, இன்னொரு காரணம் வர்ற படங்களுடைய கண்டென்ட் அவ்வளோ ஒரு திருப்தியாக இல்லை. கண்டென்ட் உள்ள படங்கள் ஓடும். லவ் டுடே, அந்த லவ் டுடேக்கு என்ன பட்ஜெட்டுன்னு நீங்கள் ஏஜிஎஸில் போய் கேட்டு பாருங்கள். அந்த படம் என்ன கலெக்ட் பண்ணியிருக்கு, அதன் மூலமாக என்ன லாபம் வந்திருக்குன்னு கேட்டு பாருங்கள். ஒரே ரீசன், படம் நல்லா இருக்கு. இவ்வளோ டிஸ்டன்ஸில் வில்லனும் ஹீரோவும் இருக்காங்க. வில்லன் சொல்கிறாரு இது இவ்வளோ தான் டிஸ்டன்ஸு, ஆனால் சரியாக போய் பட மாட்டேங்குது. இதை பார்த்து மக்கள் கொஞ்சம் சலிச்சு தான் போகிறாங்க. இப்போ தமிழ் சினிமாவில் கதைக்கு பஞ்சம் ஏற்பட்டுருச்சு. 100% சொல்ல மாட்டேன், 1000% ஒன்று கிடையாது. ஆனால் 1000ன்னு சொல்ல ஆசைப்பட்றேன். நீங்கள் மலையாள சினிமாவுக்குள்ளே போனீங்கன்னா நல்ல படங்கள் ஜெயிக்குது. தரமான படங்கள், கதையம்சம் கொண்ட படங்கள். அங்கே ஹீரோயிசம்ங்கிறது வந்து இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் நம்ம தமிழ்நாடு அளவில் ஒரே படத்தில் 4800 வில்லனை கொள்கிற அளவுக்கு மலையாள சினிமா இல்லை. அந்த ஹீரோயிசம் தான் சினிமா திரையரங்கோட வீழ்ச்சிக்கு காரணம். அதுவும் ஒரு காரணம். சென்னையோட முக்கியமான ஐக்கானாக இருந்த உதயம் தேட்டரை இப்போ இடிக்க போகிறாங்க. என்ன ஆச்சு? உதயம் தேட்டரில் மொத்தம் 4 ஸ்க்ரீன் இருக்குது. உதயம், மினி உதயம், சூரியன், சந்திரன். இது வந்து ஒரு சாதாரண கட்டணத்தில் மிக எளிமையான ஒரு சாதாரண மக்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தேட்டரு. அந்த தேட்டரினுடைய கலெக்ஷன் ரொம்ப பேடாக இருக்கிறதுனாலையும், அந்த முதலாளிகள் தொடர்ந்து நஷ்டத்தை சந்திச்சுட்டு வரதுனாலையும், அதில் ஏற்கனவே நிறைய கோர்ட்டு கேஸ்லாம் இருக்குது. அவங்க ஓனர்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஓனர்ஸ் அதில் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து அது வேண்டாம் வித்துடலாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதை அவங்க விற்றுட்டு ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிவிட்டு நிம்மதியாக இருக்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது மதுரையாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், ரொம்ப பழம்பெருமை வாய்ந்த அந்த திரையரங்கங்களாம் தொடர்ச்சியாக மூடப்பட்டுக்கிட்டே வருது சார். இதெல்லாம் தமிழ் சினிமாவோட வீழ்ச்சி இப்படி பார்த்துக்கணுமா, அல்லது மக்கள் வந்து சினிமா தேட்டருக்கே வரல அதனால தான் தேட்டர்லாம் மூடுறாங்க இப்படி பார்க்கணுமா? நீங்கள் கேட்குற ரெண்டுமே கரெக்டு. இது வந்து தமிழ் சினிமாவுடைய வீழ்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். மக்கள் சினிமா தேட்டருக்கு வரமாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா ஒரு 2-3 காரணங்கள் இருக்குது. முதல் காரணம் ஓடிடி. இப்போ 3 வாரம் அல்லது 4 வாரத்தில் ஓடிடியில் போட்டுடுறாங்க. இப்போ தேட்டருக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க இந்த சிறு முதலீட்டு படங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, ஒரு 2 வாரத்தில் 3 வாரத்தில் ஓடிடியில் வந்துடும், இதுக்கே நம்ம 100 ரூபா செலவு பண்ணி படம் பார்க்கணும், நம்ம வீட்டிலே உட்காந்து ஒரு 3 வாரம் கழித்து செல்ஃபோன்லேயோ நம்ம ஹோம் தேட்டர்லேயோ பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய காரணம். அதெல்லாம் விட இன்னொரு மிக முக்கியமான காரணம், தரமான படங்கள் வரதில்லை. இப்போ போன வருஷத்தை 2023 எடுத்துக்கிட்டிங்கன்னா துணிவு, வாரிசு, ஒரு ஜெயிலர், ஒரு லியோ, இந்த 4 படத்தை விட்டுருவோம். பெரிய ஆர்டிஸ்ட் படம், பெரிய முதலீட்டு படம் எடுக்கிறதுக்கே 500 கோடி 200 கோடியெல்லாம் செலவு பண்ணி எடுக்கிறாங்க. அதனால் அதில் விட்டுருவோம். அதுக்கு அடுத்த எடுத்திங்கனாக்கா விடுதலைன்னு ஒரு படம் ஓடிச்சு, உதயநிதி நடித்த மாமன்னன் அப்படிங்கிற ஒரு படம் ஓடிச்சு, போர் தொழில்னு ஒரு படம் ஓடிச்சு, குட் லக்குன்னு ஒரு படம் ஓடிச்சு. இதெல்லாம் சிறு முதலீட்டு படங்கள் தான். நான் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறேன். நான் குட் நைட் இதெல்லாம் ஒரு அழுத்தமாக நான் அதை பதிவு வைக்கிறேன். அந்த படங்கள் ஏன் ஓடிச்சு? ஒன்றுமே இல்லை. கதை நல்லா இருந்தது, பார்க்குறவங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங். அதாவது ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு அவங்க படம் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் திருப்தி இருக்கணும். இப்போ ஜோன்னு நினைக்கிறேன், அந்த படம் ஜோ அருமையாக போச்சு அந்த படம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் நல்லா இருந்தால் அவங்க ஜனங்கள் வர்றாங்க. இதில் இன்னொரு குழப்பத்தையும்
தயாரிப்பாளர் சைடு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் பண்ணுறாங்க. எப்படின்னா படம் ரிலீஸ் ஆன 3ஆவது நாளே 536 கோடி வசூல் அப்படின்னுலாம் போடுறாங்க. அது எனக்கு புரிய மாட்டேங்குது. 536 கோடி வசூல்னா நல்ல லாபமாக தானே இருக்கணும். அப்புறம் ஏன் நஷ்டம் வருது? தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் 4 கோடிக்கு கீழே படம் எடுக்கிறவங்கலாம் வராதிங்க அப்படின்னு விசாலே இல்லை கடைசியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அப்படி இருக்கும்பொழுது எல்லாமே 100 கோடி 200 கோடிங்கிற பட்ஜெட்டில் தான் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்போ சினிமா திரையரங்குகளும் லாபகரமாக தானே ஓடணும். அப்புறம் எப்படி அங்கே நஷ்டம் வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கேன். அதாவது விஷால்கிட்டே நான் பேசினேன். விஷால் பேசுனது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. அதாவது 4 கோடிக்கு கீழே படம் எடுக்கிறவங்க வராதிங்கன்னு அவர் சொல்லலை. இந்த 4 கோடிக்கு கீழே படம் எடுக்கிறவங்களுக்கு ரிலீஸ் பண்ணும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, அதனால் கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னார். ஒழிய 100 கோடிக்கு படம் எடுங்க 200 கோடிக்கு படம் எடுங்கன்னு அவர் சொல்கிறதே கிடையாது. நானே விஷால்கிட்ட சம்மந்தமாக பேசினேன் நான். ஆக இதில் ஒரே ஒரு விஷயம் நம்ம ரொம்ப ஆழ்ந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வர்றாங்க இல்லையா, அதை வச்சு தான் எங்களுக்கு கலெக்ஷன். முதல்ல ஒரு 100 ரூபாய் கலெக்ஷன் வச்சுக்கோமே, அதில் 12% ஜிஎஸ்டி, 8% எல்பிஇடின்னு சொல்லக்கூடிய லோக்கல் பாடி என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ், உள்ளாட்சி கேளிக்கை வரி. ஸோ 20 ரூபா அதுக்கு போயிடும். ஒரு டிக்கெட்டுக்கு 4 ரூபா மெயின்டெனன்ஸ் சார்ஜ். ஸோ 76 ரூபா தான் நெட்டு. இந்த 76 ரூபாயில் நாங்கள் 70% 75% பெரிய படங்களுக்கு நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஷேராக கொடுத்துட்றோம். இந்த 76 ரூபாயில் 75% அவங்களுக்கு போயிடுச்சுன்னா பாக்கி உள்ள 25% எனக்கு எவ்வளோ வரும்? அதில் எனக்கு எவ்வளோ டிக்கெட்டு போகுது? அதில் எப்படி நான் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி பில் சார்ஜஸை நான் மீட் பண்ண முடியும்? என் தியேட்டரில் வேலை செய்கிற ஸ்டாஃபுக்கு நான் எப்படி சம்பளம் கொடுக்க முடியும்? எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்மளது வந்து ஒரு தனி டேரிஃபில் இருந்தது. சினிமா தியேட்டர்ஸ் ஆர் கன்சர்ன்டு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அதை கமர்ஷியலில் கொண்டு வந்துட்டாங்க. ரெண்டாவது, நம்ம தமிழ்நாடு மாநில அரசு மத்திய அரசோட ஏதோ ஒரு உதவி மின் ஸ்கீமே என்னமோ ஒன்று சொல்கிறாங்க, எனக்கு கரெக்டாக எனக்கு தெரியல. அதில் சைன் பண்ணும்போது எவ்ரி ஜூனில் இவங்க 6% டேரிஃபை ஏற்றணும். அப்போ அப்படி ஏறிக்கிட்டே வரும்போது வருஷம் என்னுடைய ரேட்டு மட்டும் ஏற மாட்டேங்குது. 2018-19 எடப்பாடி பழனிசாமி சார் சிஎம்மாக இருக்கும்பொழுது எங்களுக்கு ஒரு ரேட் ரிவிஷன் கொடுத்தாரு. அந்த ரேட்டு தான் இன்னி வரைக்கும் இருக்குது. ஆனால் சப்சிக்வெண்ட்டாக அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு அந்த மின் கட்டணம் மாற்றி அமைக்கப்பட்டது. அதே மாதிரி மினிமம் வேஜஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அந்த மினிமம் வேஜஸ் ஆக்ட்டுக்கு கீழே வருஷம் அந்த தொழிலாளர்களுடைய சம்பளம் அதிகப்படுத்தப்படுது. அப்போ நாங்கள் எப்படி மீட் பண்ண முடியும்? ஒரு படம்னா காலை காட்சி ஒரு 50 பேர், மேட்னி இத்தனை, அப்படி ஒரு நாளைக்கு ஒரு 200 பேர் படம் பார்த்தாலும் 100 ரூபா மினி ஒரு 20,000 ரூபா கலெக்ஷன் இருக்கும். அதில் டேக்ஸ் 4,000 ரூபா போச்சுன்னா மிச்சம் 16,000 ரூபா நெட்டுன்னு வச்சுக்கோமே. அதில் அவங்களுக்கு ஒரு டைம்ஸை கொடுத்துட்டா எனக்கு ஒரு வருமானம் வரும், நான் பண்ண முடியும். ரெண்டாவது, நிறைய தியேட்டர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி லீஸ் பேசிஸில் தான் நடத்தப்படுது. என்ன காரணம் சார்? ஏன்னா ஓனரால் நடத்த முடியலை. ஓனரால் ஏன் நடத்த முடியலைன்னா, அதை கட்டின ஓனர் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாங்க. 3வது ஜென்ரேஷன் 4வது ஜென்ரேஷன் வந்துட்டாங்க. அவங்க ஐடி துறையில் உள்ளே போயிட்டாங்க. பாதி பேர் ஃபாரினில் இருக்காங்க. அவங்க வந்து இந்த படம் போடுறது, நிறுத்துறது, கடைசி பண்ணுறது, வருஷம் லைசன்ஸ் ரினியூவல் பண்ணுறது, இந்த ஆடியன்ஸு தொந்தரவுகள் என்ன, எல்லோரும் ஒரே மாதிரி நல்ல டீசென்ட் ஆடியன்ஸ் இருக்குல்ல. ஒரு 5% ஆடியன்ஸு அன்ரூலி மாபு உள்ளே வர்றாங்க, சரக்கு அடிச்சுட்டு வர்றாங்க, உள்ளே வந்து முன்னாடி சீட்டு மேலே கால் போட்டு உட்காந்துக்கிறாங்க. இப்போ தான் செக்யூரிட்டியெல்லாம் அதை அலோவ் பண்ணுறது இல்லைல்ல. உள்ளே என்ட்ராகும் பொழுதே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா தியேட்டர்ஸ்லையும் அந்த அளவுக்கு ஒரு வசதிகள் இல்லை. அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மெட்ராஸ் சிட்டியில் உள்ள தியேட்டர் மட்டும்தான் பார்க்குறீங்க. நீங்கள் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா மதுராந்தகம் தியேட்டரில் அப்படி இல்லை, செங்கல்பட்டு தியேட்டரில் அப்படி இல்லை, திண்டிவனம் தியேட்டரில் அப்படி இல்லை, விழுப்புரம் தியேட்டரில் அப்படி இல்லை. அப்படியே போயிட்டீங்கன்னா கன்னியாகுமரி வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரில் அப்படி இருக்கு. மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரில் மட்டும்தான் அப்படி இருக்குது. மல்டிப்ளெக்ஸ் தியேட்டருங்கிறது சென்னை சிட்டி அண்ட் கோயம்புத்தூர் சிட்டியில் மட்டும்தான் இருக்குது, வேற எங்கேயும் இல்லை. உதயம் தியேட்டர் மல்டிப்ளெக்ஸ் தானே? இல்லை, மல்டிப்ளெக்ஸ் இல்லை. 4 தியேட்டர் இருக்குது சார். 4 தியேட்டர் இருந்தால் அது மல்டிப்ளெக்ஸ் இல்லை. அப்புறம் அது எப்படி கணக்கு? மல்டிப்ளெக்ஸுக்கு வேறு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இப்போ இதில் என்ன ஆச்சரியமாக பார்க்கப்படுதுன்னா, தனியாக ஒரு தேட்டர், சிங்கிள் தேட்டர் மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொன்ன காரணங்கள் எல்லாமே பொருந்தும். ஆனால் உதயம் தேட்டர் வந்து 4 தேட்டரோட 4 திரையரங்கத்தோட இயங்கக்கூடிய ஒரு சினிமா அரங்கம். அதுவும் சென்னையோட முக்கியமான ஒரு ஐக்கானாக இருந்தது. அந்த பக்கம் போகும்பொழுதெல்லாம் உதயம் சிக்னல் தான் அப்படி தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு திரையரங்கம் வந்து இப்படியான சின்ன சின்ன பேசிக்கான காரணங்களால் மூடப்படுறது அப்படிங்கிறது நான் திரும்ப கனத்த இதயத்தோடு இருக்கிற அவங்க, நானும் கனத்த இதயத்தோடு தான் இதை பகிர்ந்துக்கிறேன். அவங்க நஷ்டத்தின் காரணமாக தான் அந்த தியேட்டர் மூடுறாங்க. லாபமாக இருந்தால் அந்த தொழிலை தொடர்ந்து செய்வார்களா, செய்ய மாட்டார்களா? செய்வார்கள். யாராக இருந்தாலும், எந்த தொழிலாக இருந்தாலும்.
ஒருத்தர் ஆட்டோ வச்சுருக்கார், லாபமாக இருந்தால் 2வது ஆட்டோ வாங்குவார். ஒருத்தர் வந்து முடி திருத்துற கடை வச்சுருக்கிறாரு, அந்த கடை லாபமாக இருந்தால் இன்னொரு கடை பிரான்ச் திறப்பார். இப்போ நீங்கள் எல்லாமே ஃப்ரான்ச்சைஸில் போகுது. ஒரு இப்போ மெட்ராஸ் காஃபி ஹவுஸுன்னு இருக்குது, காஃபி மாமான்னு இருக்குது. அவங்க லாபமாக வரதுனால அவங்க பிரான்ச்சு திறந்துகிட்டே இருக்காங்க. ஜோய் ஆலுகாஸ் பிரான்ச்சு திறக்கிறாங்க, ஜோஸ் ஆலுகாஸ் பிரான்ச்சு திறக்கிறாங்க, சென்னை சில்க்ஸ் பிரான்ச்சு. இப்போ லாபமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களும் புதுசாக பண்ணுவாங்க. இப்போ நம்மளுல பார்த்திங்கன்னா புதுசாக வர தேட்டர்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்களே ஒழிய பழசு யாருமே சஸ்டெயின் பண்ண முடியல. ஒருவேளை அவங்க டெக்னிக்கலாக எதுவும் ஃபங்க்ஷனிங் பண்ணாமல் போயிட்டாங்களா? கொஞ்சம் சொல்லுங்களேன் டெக்னிக்கலாக என்னன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள திரையரங்குகளில் பெருவாரியான திரையரங்குகள், இன்னும் சொல்லப்போனால் அனைத்து திரையரங்குகளுமே ரினோவேஷன் செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தியேட்டரும் 1 கோடியிலேருந்து 3 கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ணி கம்ப்ளீட்டாக சீட்டை மாற்றி புது ஸ்க்ரீன் போட்டு புது டிஜிட்டல் ப்ரொஜெக்டர், அது ஒரு 4-5 பேர் இருக்காங்க. இப்போ கியூப்னு இருக்காங்க, யூஎஃப்ஓன் இருக்காங்க, ப்ரோவின்னு இருக்காங்க, சோனின்னு இருக்காங்க. இந்த மாதிரி புது விதமான போட்டு ரெஸ்ட் ரூமை கம்ப்ளீட்டாக பழைய ரெஸ்ட் ரூமை இடிச்சிட்டு புது ரெஸ்ட் ரூம் கட்டி அதில் மாடர்னாக மக்களுக்கு என்ன தேவையோ அது. ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே இந்த ஹைஜீனிக்கில் ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. அதுலேயும் தாய்மார்கள் பெண்கள் படம் பார்க்க வரும்பொழுது முதல்ல அவங்க அந்த க்ளீன்லினஸ் ஆஃப் த டாய்லெட் அவங்க ரொம்ப விரும்புகிறாங்க. அப்படி இருந்தால் தான் அந்த படத்துக்கே ஃபேமிலியோடு போகணுன்னு நினைக்கிறாங்க. 2வது எனக்கு நான் கற்றுக்கிட்ட படம், எங்கள் அப்பா கற்றுக்கிட்ட படம், குடும்பம் லேடிஸ் குழந்தைகள் வந்தால் தான் அந்த சினிமா ஓடும், அந்த சினிமா தேட்டரும் ஓடும். அது மைனஸ் ஆகிடுச்சினால அந்த தேட்டர் மைனஸ் ஆகிடும். இப்போ பெண்கள் சினிமா பார்க்க தேட்டருக்கு வர்றது இல்லையா? பெண்கள்னு இல்லை, பொதுவாகவே ஆடியன்ஸ் அதிகமாக வர்றதில்லை. அது 2 ரீசன். ஒரு காரணம் ஓடிடி, இன்னொரு காரணம் வர்ற படங்களோட கண்டென்ட் அவ்வளோ ஒரு திருப்தியாக இல்லை. கண்டென்ட் உள்ள படங்கள் ஓடுது. நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்களே பெண்கள் சினிமா தேட்டருக்கு வரலாட்டி அந்த படம் ஓடாது அல்லது கண்டிப்பாக ஓடாது. ஏன் குறிப்பிட்டு பெண்கள் மட்டும் சொல்கிறீங்க? அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு ஆண், நான் படத்துக்கு போகணுன்னு நினச்சேன்னா 5:30 மணி அல்லது 5:45 மணிக்கு டிசைட் பண்ணிவிட்டு சட்டையும் பேண்ட்டையும் எடுத்து போட்டுட்டு ஒரு மோட்டார் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணேன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நியரஸ்ட்டு தேட்டருக்கு நான் போயிடுவேன். நேராக போவேன், 100 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுப்பேன். 6:15 படம், 9:15 படம் விடும். 9:30 வீட்டுக்கு வந்துட்டு பேண்ட்டை கட்டி போட்டு நான் பாட்டுக்கு சாப்பிட்டு படுத்துருவேன். பட் லேடிஸ் ஃபேமிலிஸ் படம் பார்க்குறதுனா அது மாதிரி இல்லை. அவங்க முதல் நாளே பிளான் பண்ணுவாங்க, சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அக்கா வரியா, நாத்தனார் வரியா அப்படின்னு கேட்பாங்க. 2 பக்கத்து வீட்லேயும் கேட்பாங்க, ஏற்ற வீட்லேயும் கேட்பாங்க, அக்கா நாளைக்கு நான் இந்த படத்துக்கு போகிறேன். இப்போ முந்தானை முடித்து 100 நாள், திரிசூலம் 100 நாள் நம்ம சொல்கிறோம், வானத்தை போல் 100 நாள்னு சொல்கிறோம்னா இதுதான் ரீசன். அவங்க ஒருத்தர் கிளம்ப மாட்டாங்க. ஒரே ஒரு லேடிஸ், ஒரு தாய்மார், ஒரு பெண் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 டிக்கெட் வரும். ஒரு படையே கூட்டிகிட்டு வருவாங்களா? படையே கூப்பிட்டு வருவாங்க. ஏற்ற வீடு, பக்கத்து வீடு, அந்த தெருவில் கடைசி வீடு, சாந்திக்கு ஃபோன் பண்ணு, ரமாவுக்கு ஃபோன் பண்ணு, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க ஃபோன் பண்ணுறவங்களில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90% பேர் ரெடியாகி படத்துக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க எல்லோரும் சேர்ந்து போகணும், அது எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்புன்னு நினைப்பாங்க. அப்போ அவங்க கூட்டமாக போவாங்க. இதில் இன்னொரு பெரிய வேடிக்கை, இந்த வீட்டில் இருந்து படம் பார்க்க போகிறவங்களுக்கு துணையாக ஒரு ஆண் இருப்பார். எல்லார் வீட்லேயும் ஒரு ஆண் இருப்பார். ஸோ ஒரு வீட்டிலேருந்து ஒரு அம்மா கிளம்புச்சுன்னா அங்கேயே எனக்கு ஒரு 6 டிக்கெட் வந்துடும். அப்போ 10 குடும்பம் கிளம்பிச்சுன்னா எனக்கு 60 டிக்கெட் வரும். இவ்வளோ லாஜிக். இன்றைக்கி ஏன் இந்த பழக்க வழக்கம் இல்லாமல் போச்சு எனக்கு தெரியல. அவங்க பெண்கள் அதிகமாக ஓடிடியில் படம் பார்க்குறாங்கன்னு நான் அந்த ஆர்கியூமெண்ட்டை நான் வைக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அதில் அவங்க அஃபிஷியலாக முறைப்படி தானே பண்ணுறாங்க. முறைப்படி தான் பண்ணுறாங்க, அஃபிஷியலாக தான் பண்ணுறாங்க. ஒரு தயாரிப்பாளர் அந்த படத்தினுடைய அவர் தான் முழு உரிமையாளர். அவருக்கு அந்த ஓடிடி ரைட்ஸை விற்கக்கூடிய உரிமை அவருக்கு இருக்குது. அவர் உரிமையை விற்கிறாரு, விற்று தான் ஒளிபரப்புகிறாங்க. அதெல்லாம் எனக்கு செகண்ட் ஒப்பீனியன் கிடையாது. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம், இப்போ இந்தி சினிமாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த படமும் தேட்டரிக்கல் ரிலீஸுக்கு அப்புறம் 8 வாரம் தான் அதை ஓடிடியில் போடணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்குது. அவங்க கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த 8 வாரத்துக்கு அப்புறம் அவங்க போடலைன்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி போட்டாங்கன்னா அங்கே செயின் ஆஃப் சினிமாஸ்னு ஒரு 4 கம்பெனி, பிவிஆர் இருக்காங்க, சினி போலீஸ் இருக்காங்க, ஐநாக்ஸ் இருக்காங்க, ஸோ ஆன். அவங்க யாருமே அவங்க செயின்ஸில் அவங்க படத்தை போட மாட்டாங்க. அந்த செயின்ஸில் படத்தை போடலைன்னா இவங்க நினைக்கிற கலெக்ஷனில் 4 ஒரு பங்கு கூட வரவே வராது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஊரில் அந்த கட்டுப்பாடு இல்லை. அதை விரைவில் கொண்டு வரணும். ஆனால் இப்போ மூடப்படக்கூடிய உதயம் தேட்டரை பொறுத்த வரைக்கும் அசோக் பில்லர்லேருந்து ஒரு 200-300 மீட்டர் தூரத்தில் காசி தேட்டர் இருக்குது. காசி தேட்டர் பக்கத்துலேயே காசி டாக்கீஸ் அப்படின்னு ஒரு 4 தேட்டர் இருக்குது. இப்படி நிறையா தேட்டர் இருக்கும் பொழுது குறிப்பிட்டு இந்த ஒரு தேட்டர் மட்டும் மூடப்படுது அப்படிங்கிறது தான் இங்கே நிறைய கேள்விகளை எழுப்புது. பொதுவாகவே கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக ஒரு சினிமா தேட்டர். நான் ஒரே ஒரு பதில் சொல்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது இந்த தேட்டர் மட்டும்தான் மூடப்படுகிறது.
ஆனால் இதே மாதிரி பழம்பெருமை வாய்ந்த கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய சினிமா தேட்டர்கள்லாம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊர்லேயும் தொடர்ச்சியாக மூடப்பட்டுக்கிட்டு வருது. அதான் நான் உதய தேட்டர் மாதிரி. அதான் நானும் சொல்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் புதுசாக சினிமா தேட்டர்கள் வரதானே செய்யுது. ஒரு பக்கம் பழைய தேட்டர்கள் மூடப்படுது, இன்னொரு பக்கம் புதுசாக வருது. ஏன் இந்த ஏற்றத்தால்? புதுசாக வர்றவங்களுடைய அவங்களுடைய டெக்னாலஜின்னு எடுத்துக்கிறதா? ஒன்றுமே வந்து அதே சேம் டெக்னாலஜி ஒர்க்ஸ் இன் திஸ் தேட்டர் ஆல்சோ. அதே சீட்டு தான் போடுறோம். ஒரு சீட்டு வந்து மினிமம் 4000 ரூபாயிலேருந்து 6000 ரூபா வரைக்கும். அதே டிஜிட்டல் ப்ரொஜெக்டர் தான், அதே சில்வர் ஸ்க்ரீன் தான் நம்மளும் போடுறோம். ஸோ எல்லாமே ஒன் அண்ட் த சேம். அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது, இது எப்படி எடுத்துக்கிறது? ரொம்ப அழகாக சொல்லணும்னு சொன்னாக்கா, நீங்கள் சொல்கிற அந்த மல்டிப்ளெக்ஸ் அண்ட் மால்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களும் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியில் தான் இருக்கிறாங்க. இப்போ எஸ்பெஷலி நீங்கள் பிவிஆர் சினிமாஸ்ன்னு இருக்குது தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு 150 ஸ்க்ரீன் அவங்க வச்சுருக்குறாங்க. பிவிஆருடைய ஆண்டு கணக்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 600 கோடி ரூபாய் நஷ்டத்தில் அவங்க இருக்காங்க. நீங்கள் இதை எடுத்து பாருங்கள். ஆச்சரியமாக இருக்குது. உண்மை, நான் என்றைக்கும் போய் சொல்ல மாட்டேன். நீங்கள் பிவிஆர் சினிமாவோட இன்கம் டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்கள். 600 கோடி ரூபா போன ஃபைனான்சியல் இயரில் அவங்க நஷ்டம் கணக்கு காட்டியிருக்காங்க. கணக்கு காட்ட முடியாது, உண்மையான கணக்கு அதுதான். பிவிஆர் அந்த ஒரு கம்பெனிக்கு மட்டும் வருஷத்துக்கு 600 கோடி ரூபாய் நஷ்டம் அப்படின்னா எப்படி அவங்க தொடர்ச்சியாக படங்களை வெளியிடுறாங்க? ரொம்ப சிரமம் படங்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. அப்போ இதே தான் அடுத்த சினிமா உரிமையாளர்களுக்கும் இதே தான் நிலைமை. திரும்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சினிமா தேட்டருக்கு வந்து சினிமா பார்க்கக்கூடிய ஆடியன்ஸோட மைண்ட் செட்டு மாறி போச்சா, அல்லது இனிமேல் திருப்பி மீண்டும் பழைய மாதிரி மாறணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? ஆடியன்ஸ் எப்பொழுதுமே படம் பார்க்க தயாராக தான் இருக்கிறாங்க. நீங்கள் நல்ல படம் எடுக்கணும். இதைத்தான் நான் தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், போன வருஷம் ஓடின படங்கள்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 படம். அந்த 20 படத்தில் ஒரு 4 படமோ 5 படமோ பெரிய பட்ஜெட் படம், பாக்கி 15மே சிறு முதலீட்டு படங்கள் தான். அந்த சிறு முதலீட்டு படங்கள் இப்போ ஜோங்கிற படத்துக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆகிருக்குன்னு நீங்கள் அவங்கள்ட்டே கேளுங்க. இப்போ போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஏஜிஎஸ்சில் ஒரு படம் எடுத்தாங்க, அந்த பிரதீப் ரங்கநாதனை வச்சு, லவ் டுடே. அந்த லவ் டுடேக்கு என்ன பட்ஜெட்டுன்னு நீங்கள் ஏஜிஎஸ்சில் போய் கேட்டு பாருங்கள். அந்த படம் என்ன கலெக்ட் பண்ணியிருக்கு, அதன் மூலமாக என்ன லாபம் வந்திருக்குன்னு கேட்டு பாருங்கள். ஒரே ரீசன், படம் நல்லாயிருக்கு, ஒரு புது கான்செப்ட், அவ்வளோதான் விஷயம். இப்போ நீங்கள் ஒரு டெம்ப்ளேட்டாக ஒரு கதை எடுக்கிறாங்க. ஒரு ஹீரோ, எந்த ஹீரோ வேணா இருக்கட்டும், நான் யாருக்கும் பயந்தவன் இல்லை, எனக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள், மனசாட்சி, எங்கள் அப்பா 3 பேருக்கு தான் பயப்படுவேன். ஒரு ஹீரோ, எந்த ஹீரோ வேணா இருக்கட்டும், அவர் வந்து படத்தில் ஆரம்பத்தில் அந்த வில்லனை கொல்ல ஆரம்பிக்கிறாரு. படம் முடியும் போது பார்த்தீங்கன்னா 4800 பேரை கொல்றார். அவர் 4800 பேரை கொல்றார், அதே ஹீரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரத்தம், படம் பூரா ரத்தம். இது ரெண்டையும் விட்டுட்டோம்னா அடுத்து ட்ரக் மாபியான்றதை நீங்கள் எத்தனை காட்டுவீங்க? இப்போ ஒரு வானத்தை போலன்னு ஒரு படம், சூரிய வம்சம்னு ஒரு படம், ஒரு நாட்டாமைன்னு ஒரு படம், ஒரு இடத்துல கூட அதில் எனக்கு தெரிஞ்ச ரத்தம்லாம் வராது. நான் அதாவது இது நான் ஒரு ஃபைட்டுக்காக, இது ஒரு சின்னதாக ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். நான் திருச்சிற்றம்பலம்னு ஒரு தனுஷ் படம் ஏன் ஓடிச்சு? கதை, அருமையான கதை. ஒரு இடத்துல கூட வன்முறை கிடையாது, ஒரு இடத்துல கூட ரத்தம் கிடையாது. அந்த பிரகாஷ் ராஜ் அப்பாவாக வருவார், பாரதி ராஜா சார் வந்து தாத்தாவாக வருவார். தனுஷுடைய இயல்பான ஒரு நடிப்பு, எல்லாத்தையும் விட அந்த பொண்ணு நடிப்பு ராட்சசினே நான் சொல்லுவேன். நான் அந்த நித்யா மேனன், அந்த படம் பூரா ஒரு இயல்பான ஒரு கேரக்டர். ஸோ ரத்தம், வன்முறை, அந்த சுடுறதுல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹீரோவாகப்பட்டவர் சென்னை பாரிஸ் கார்னர்லேருந்து சுடுறார், வில்லன் வந்து செங்கல்பட்டில் நிற்கிறார். ஆனால் அந்த கரெக்டாக குண்டு போய் அவரை அடிச்சிருந்து செத்து போயிடுறாரு. அவர் யார்? வில்லன் செத்து போயிடுறாரு, இல்லை வில்லனோட அடியால் செத்து போயிடறான். இதே இவ்வளோ டிஸ்டன்ஸில் வில்லனும் ஹீரோவும் இருக்காங்க, வில்லன் சுடுறாரு, இந்த இவ்வளோ தான் டிஸ்டன்ஸு, ஆனால் சரியாக போய் பட மாட்டேங்குது. என்னடா கதை எடுக்கிறீங்க? யார் மேலே? ஹீரோ மேலே. ஏன்னா அவர் ஹீரோ. இதை பார்த்து மக்கள் கொஞ்சம் சலிச்சு தான் போகிறாங்க. உண்மை, நானே ஒரு ஆடியன்ஸாக சலிச்சு தான் போகிறேன். தமிழ் சினிமாவில் கதைக்கு பஞ்சம் ஏற்பட்டுருச்சு. 100% சொல்ல மாட்டேன், 1000% ஒன்று கிடையாது, ஆனால் 1000ன்னு சொல்ல ஆசைப்பட்றேன்.
நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் கதைகளுக்கு பஞ்சம், இங்கே வரிசையாக சினிமா தேட்டர்லாம் மூடப்பட்டுட்டு வருது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறீங்களே. ஆனால் நம்ம பக்கத்து ஸ்டேட்லலாம் தொடர்ச்சியாக நிறைய படங்கள் தொடர்ச்சியாக வெளிவந்து தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் திரையரங்குகள் மூடப்படுற அளவுக்கு அங்கே அப்படியான விஷயங்கள் எதுவும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம தொடர்ச்சியாக கேள்விப்படுறோமே. அது உண்மை தான். இப்போ சோஃபார் ஆந்திரா இஸ் கன்சர்ன்டு, தெலுங்கு படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஆடியன்ஸினுடைய அணுகுமுறையை வேறு மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சிரஞ்சீவி அண்டு ஸ்ரீதேவின்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்து பேர் ஞாபகம் இல்லை, சூப்பர் டூப்பர் ஹிட் இன் ஆந்திரா. அதே படத்தை நம்ம பஞ்சு அருணாசலம் சார் ரைட்ஸ் வாங்கி தமிழில் டப் பண்ணுறாரு. தமிழில் பெரிய சைஃபர். ஏன்னா ஆந்திரா ரசிகர்கள் தெலுங்கு ரசிகர்களுடைய ரசனை வேறு. ஆனால் பட் ஆன் தி கான்ட்ரரி நீங்கள் மலையாள சினிமாவுக்குள்ளே போனீங்கன்னா நல்ல படங்கள் ஜெயிக்குது, தரமான படங்கள், கதையம்சம் கொண்ட படங்கள். அங்கே ஹீரோயிசம்ங்கிறது வந்து இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் நம்ம தமிழ்நாடு அளவில் ஒரே படத்தில் 4800 வில்லனை கொள்கிற அளவுக்கு மலையாள சினிமா இல்லை. அந்த ஹீரோயிசம் தான் சினிமா திரையரங்கோட வீழ்ச்சிக்கு காரணம். அது மட்டும் காரணம்னு சொல்ல மாட்டேன், அதுவும் ஒரு காரணம். ஏன்னா டெம்ப்ளேட்டாக நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ அதான் சொல்கிறேன், இப்போ நம்ம பழைய எம்ஜிஆர் படம் அந்த மாதிரி நீங்கள் பழசில் நம்மளை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட ஒரு 3/4 போர்ஷன் வரைக்கும் வில்லனோட டாமினேஷன் தான் அதிகமாகவே இருந்துகிட்ருக்கும். அந்த சில இது கூட கேட்பாங்க, ஏன்னா 3வது அடி அடிச்சுட்டே அப்போ 4வது அடி அடிக்கும்போது திருப்பி அடிப்பியான்லாம் கேட்பாங்கள்ல. அதை வந்து அன்றைக்கி ஜனங்கள் ஏற்றுக்கிட்டாங்க. பட் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இல்லை. கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக, கொஞ்சம் நம்புகிற மாதிரியா. அதான் சொல்கிறேனே, பாரிஸ் கார்லேருந்து சுட்டா வில்லன் செங்கல்பட்டில் செத்து போயிடுறாரு. பட் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தால் கூட வில்லன் சுடும்போது ஹீரோஸ் ஆக மாட்டேங்கிற, ஹீரோ மேலே குண்டே படமாட்டேங்குது. அவர் இப்படி குனிஞ்சிக்கிறாரு, குனிஞ்சோன்னா அப்படியே அந்த இது அப்படியே ஏதோ வேறு ஏதோ ஒரு ஊருக்கு அந்த குண்டு போயிடுது. இப்படிலாம் ஒரு டைரக்டர்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்க இயக்குனர்களுக்கு என்ன விதமான ப்ரெஷரோ, ப்ரொடியூசர் அப்படி அழுத்தம் கொடுக்குறாரா, இல்லை அந்த ஹீரோ அழுத்தம் கொடுக்குறாரா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அது கண்டிப்பாக ரசிகர்களை சலிப்படைய வைக்கிறது. ஆந்திராவில் கொஞ்சம் வேறமாக ரசிகர்கள். மலையாளத்தில் நீங்கள் இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு 100 படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 70 படம் நல்ல படம். சத்தியமாக நான் சொல்கிறேன், நான் 100 படத்தில் 70 படம் நல்ல படம். நம்மளே உட்காந்து பார்க்கலாம். பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு திருப்தி இருக்குது. ரொம்ப பெரிய அளவில் ஒரு 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 மக்களை ஏமாத்துகிற மாதிரியான, ஒரு மக்களை ஒரு ரொம்ப ஒரு டார்ச்சர் பண்ணுற மாதிரியான படங்கள் எடுக்கிறது இல்லை. அதனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்ற ஸ்டேட்டில் நல்லா ஓடக்கூடிய படங்கள் தமிழ்நாட்டில் ஓடலை, தமிழ்நாட்டில் நல்லா ஓடக்கூடிய படங்கள் மற்ற ஸ்டேட்டில் ஒழுங்காக போகும். ஏன் இப்போ தமிழ்நாட்டோட இப்போ ஒரு அந்த இப்போ நீங்கள் சொல்கிற அந்த பேன் இண்டியா படங்கள் எல்லா இடத்துலையும் தான் ஓடிட்டுருக்கு. இப்போ கேஜிஎஃப்னு ஒரு படம் ஓடிச்சு, புஷ்பான்னு ஒரு படம் ஓடிச்சு, RRR ஒரு படம் ஓடிச்சு. இப்போ நம்ம விக்ரம் எல்லா ஸ்டேட்லேயும் ஓடலையா? நம்ம கமல் சார் நடித்த விக்ரம் எல்லா இடத்துலையும் ஓடலையா? ஓடிச்சு தானே. அப்போது ஒரு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் கண்டென்ட் அந்த விக்ரம் ஓடின பொழுது அந்த அந்த விஷயம் அப்போ புதுசு, வலிமை வந்தபொழுது அந்த விஷயம் புதுசு. திரும்பவும் நீங்கள் ஒரு 100 படம் அதே ட்ரக்கை வச்சுக்கிட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் சளிப்படைஞ்சிடறாங்க. டாடான்னு ஒரு படம் சார், அருமையாக தானே ஓடிச்சது. எத்தனை கோடி ரூபா நீங்கள் அந்த டாடா படத்துக்கு முதல் போட்டிங்க நான் கேட்குறேன். எனக்கு தெரியும் சார், என்ன ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுன்னு தெரியும், அது என்ன கலெக்ஷன் பண்ணிச்சுன்னு தெரியும். ஜெயிக்கலையா? டாடா ஜெயிக்கலையா? ஏன்? படம் நல்லா இருந்துச்சு. அந்த கடைசி ஒரு 20 நிமிஷம் அந்த அம்மா அந்த குழந்தை, அதானே அந்த படம். ஆமாம், சூப்பராக இருக்குது சார். நிறைய விஷயம் நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ். நல்லா இருந்த ஒரு சுடுகாடு கட்டிக்கலாம்.